ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபான் கிளாஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா தான் இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன். இந்த ரேபான் கிளாஸ் நார்மலாக எல்லா கிளாஸையும் பார்க்குற மாதிரி கிடையாது. 5 சேஞ்சபிள் கிளாஸ் அப்படின்னு இது சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு ஃப்ரேம் அண்ட் 5 கலர்ஸில் நம்மளுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மீன்ஸ் அது ஃபைபர் தான். ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே தனியாக கவரில் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக சென்ட் பண்ணவும் செஞ்சாங்க, பபிள் ரேப் பண்ணி. ஈவன் அந்த கவரில் கூட அந்த பவுச்சில் எல்லாத்துலேயுமே ரேபான் அப்படிங்கிற அவங்கள்ட்ட பிராண்ட் நேமை கொடுத்துருக்காங்க. இது காப்பியாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் அந்த ரேபான் கொடுத்துருக்குற அந்த ஃப்ரேமில் கொடுத்துருக்குற இடம்லாம் ரப்பரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது, கையில் பிடிச்சி பார்க்குறதுக்கே. இதுதான் நம்ம அந்த ஃப்ரேம். கிளாஸ்லேயும் அதோட நேம் கொடுத்துருக்காங்க, சைடில் ஃப்ரேம்லேயும் கொடுத்துருக்காங்க ரேபான் அப்படின்னு. 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணாலும் இது இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே புதுசாக இன்னைக்கு வாங்கின மாதிரியே தான் இருக்குது. எந்த ஃபேடும் ஆகலை. இந்த ஃப்ரேமில் போட்டு வச்சுருக்கிற கிளாஸோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டு வச்சுருக்கோம். எப்படி கலட்டுறது அப்படிங்கிறத பாருங்கள். சென்டரில் மேலே பிடிச்சி நம்ம தூக்கணுன்னா கலண்டு வந்துடும். 2 சைட்லேயும் மேக்னெட் இருக்குது. இது ஒரிஜினல் ஃப்ரேமோட இதில் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளைன் ஒயிட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் பிளாக்கு, தேர்ட் கலர் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில்வர் கலர், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே அவங்களோட பிராண்ட் நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப பக்காவாக ரொம்ப நல்லா இருக்குது. அகைன் நான் வேறு கலர் இப்போ போட்டிருக்கிறேன். எப்படி கலட்டுறது அப்படிங்கிறத திருப்பியும் காமிச்சிருக்கேன். சைடில் நம்மளுக்கு அது உள்ளே போட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சைடில் அந்த மேக்னெட் நம்மளுக்கு டச் ஆகிறது நல்லா தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரேமோட குவாலிட்டியும் சரி, அந்த ஃபைபரோட குவாலிட்டி சரி, ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஜஸ்ட் 900 to 950 ரேஞ்சஸில் தான் நம்மளுக்கு வரும். இதே மாதிரி நம்மளுக்கு சேஞ்சபிள் கிளாஸ்லேயே ஃப்ரேமோட மாடல் வேறு மாதிரி வருது, ரவுண்டில் இருக்குது. இது மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. நான் முடிஞ்சால் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி சேஞ்சபிள் கிளாஸ்ன்னு இல்லாமல் நிறைய மாடல்ஸ் சிங்கிளாக கிடைக்கக்கூடியதும் நம்மள்ட்ட இருக்குது. இது போக ரேபான் பிராண்டுன்னு இல்லை, எல்லா பிராண்டுமே வச்சுருக்கிறோம். லேடிஸ்க்கு இருக்குது, மென்ஸ்க்கு இருக்குது. எல்லாமே நம்மள்ட்ட சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாங்கக்கூடிய லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஹோல்சேல்லையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பற்றின டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஆர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.